நடந்து முடிந்த +2 தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் மனத்தோர்வு அடையாமல் மீண்டும் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் அறிவுறுத்தியுள்ளார். இதுபோன்று தோல்வி அடைந்துள்ளவர்கள் மீண்டும் தேர்வு எழுதி மிகப்பெரிய பதவிக்கு உயர்ந்து சாதித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. கிட்டத்தட்ட நம்ம 21,213 ஸ்டூடெண்ட் எழுதினதில் நமக்கு 19,764 ஸ்டூடெண்ட் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1,449 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. அந்த மாணவர்கள் மனது தொய்வுபடாமல் மீண்டும் உடனடி தேர்வு என்று ஒன்று இருக்கிறது, அடுத்த வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்து உடனடியாக படித்து தங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து கல்வி பயிலுவதற்கான நடவடிக்கையை பள்ளி கல்வித்துறை, அதாவது தலைமை ஆசிரியர்கள் சேர்ந்து நாங்கள் எடுப்போம். இங்கே இருக்கக்கூடிய 1,449 மாணவர்களும் எந்த விதமான மனசோர்வும் அடையாமல், நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்று எண்ணாமல், தோல்வி அடைந்தவர்கள் தான் மிகப்பெரிய பதவிக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை நினைத்து மீண்டும் முயற்சி செய்து அனைவரும் தேர்ச்சி பெறுவதற்கு பள்ளி கல்வித்துறையும் மாணவரும் சேர்ந்து நாங்கள் நிச்சயமாக பாடுபடுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் வரும் கல்வியாண்டில் மாணவர்களுக்கு தேர்ச்சி பெறுவது மட்டும் முக்கியமல்ல, விழுப்புரம் மாவட்டத்தில் மிக பின்தங்கி என்று சொல்லக்கூடிய கிராமப்புறத்தை சார்ந்த பகுதிகள் உள்ளன. இங்கு மாணவர்கள் தினந்தோறும் பள்ளிக்கு வர வேண்டும். அதுக்கு பெற்றோர்களுக்கு நாம் அறிவுரை சொல்ல இருக்கிறோம்.